ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் பாருங்க, பிளாச்சுள்ள எடுத்தேன். இவ்வளோ பிளாச்சுள்ள இருக்குது பாருங்க. ஒரு செட்டி பிளாச்சுள்ள, அதில் பாதி இருந்ததில் பிளாச்சுள்ள அந்த ஏற்கனவே பாதி வச்சுருந்தீங்களே அதில் எடுத்து. ஆமாம், அதில் எடுத்தது. இது நாளைக்கு காலேஜில் பசங்களுக்கு கொஞ்சம், பசங்களுக்கு இல்லை, இவனோட ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் ஒரு இதில் கொடுக்கலான்ட்டு. எனக்கு இவ்வளவு, எனக்கு சுகர் இருக்கு, சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நாளான்னைக்கு வச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் சொல்ல எடுத்து அங்கே கொடுத்துருவோம்னு பார்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை கொடுத்து விட்டேன்னா இவன் அங்கே கொடுத்துருவேன் சாருகளுக்கு. நல்லா இருக்கு சொல்ல, டேஸ்டா பரவாயில்ல. 50 ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கா? ஒருத்தா இருக்கு. எத்தனை சில மம்மி இருக்கு அதில்? 100 சோளம் இருந்திருக்கும் நல்லா மொத்தமாக. ஆமாம், 100 சோளம் இருந்திருக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். பிளாச்சுல நல்லதான், கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு, கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சிருமா. இப்போதான் படித்தேன் நான், ஒரு டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது இன்னைக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை வரல, ஆனால் கேரளா வயநாடு எல்லாம் மழையா, எல்லா இடமும் மழையா. நமக்கு தான் மழையே வர மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் வேர்த்து ஊத்துது ஃப்ரெண்ட்ஸ். ஏசியை விட்டு வெளியே வர முடியாது, ஏசியிலே உட்காந்துருக்கணும். என்ன பண்றேன்னே புரியல. வர வர காலம் இப்படி போயிட்டு இருக்கு. சூரியன் அப்படி பண்றாரு. வெயில் கூட நமக்கு பகல் நேரத்துல கூட ஒன்றும் தெரியல, இந்த நேரத்துல தான் ரொம்ப ஊத்துது. மத்தியான நேரத்துல கூட எனக்கு அவ்வளவு தூரம் தெரியல, இந்த நேரம் தான் ரொம்ப ஊத்துது. அதுக்கு மரமே ஆட மாட்டேங்குது. ஆமா, சுத்தமா அசையவே மாட்டேங்குது. மரம் ஆடுனா காத்து வரும். ஆமா, நாளைக்கு சொரக்காய் கூட்டு வச்சுட்டு இது முட்டை குழம்பு வைப்போம். நாளைக்கு புதன்கிழமை தானே, முட்டை குழம்பு வைப்போம். வெங்காயம் வெள்ளை போட்டு உரிச்சு விட்டு சொரக்காய் நான் இருக்கிறேன், சொரக்காய் கூட்டு வைப்போம். சொரக்காய் கூட்டு நல்லா இருக்கும், பாசிப்பருப்பு போட்டு வச்சா. தோரம்பருப்பு போடக்கூடாது, பாசிப்பருப்பு. தோரம்பருப்பு இங்கே ரேஷனில் போடுற பருப்பு வேகவே மாட்டேங்குது. அது ஒரு நேரம் போடுறது வேகுது, ஒரு நேரம் போடுறது வேக மாட்டேங்குது. அது கனமாக தயாரிக்கிறேன். ஏன் கனம் எப்படி பண்ணுறாங்களோ தெரியல, என்னமோ தெரியல. மக்களுக்கு இதுங்கிறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. போடுறத ஒழுங்காக போட்டா என்ன? மம்மி இன்னைக்கு டே எப்படி போச்சு காலையில்? இன்னைக்கு டே போச்சு. என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க? இன்னைக்கு நான் வாசல்லாம் கூட்டினேன். எத்தனை மணிக்கு? வாசல் சாயந்தரம் தான் கூட்டினேன். சாம்பிராணி போட்டு விளக்கேற்றினேன். அப்புறம் என்னமோ இல்லை, மல்லிகைப்பூ நேற்று வாங்கிட்டு வந்தது கட்டாமலே இருந்து போச்சு சந்தையில். அப்புறம் அது சாயந்தரமாக தான் உட்காந்து அவதியாக கட்டினேன். அது மலர்ந்து வேற வச்சு. அப்புறம் கட்டி சாமி குண்டி போட்டேன். போட்டுட்டு விளக்கேற்றி சாம்பிராணி எல்லாம் போட்டு விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமையில. மலர்ந்துட்டா பூ கட்டுறது கஷ்டம். மலர்ந்துட்டா முட்டை அரிக்கையில கட்டினாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா மலர்ந்துட்டா தண்டு பெருசாயிரும், பூ எதல் பெருசாயிருது, காம்பு எதுன்னு தெரியாது. நான் எப்பயும் பழைய பூவில் இருந்த எப்பயும் அப்பவே இதுன்றுவேன். இப்போ எனக்கு நேற்று வீடியோ வேற எடுக்கிற மாதிரி டைம் இல்லை, இல்லைன்னா வீடியோ எடுக்கிற நேரம் நான் கட்டிடுவேன். நேற்று அது பிளாச்சுல வேற எடுத்தோம். அதை எடுத்ததுக்கு தான் டைம் ஆயிடுச்சு கூட. பிளாச்சுல எடுத்தது அது முக்கால்வாசி பாகம் நேற்று எடுத்துட்டோம். ஆமாம், பாதி தான் நேற்று எடுத்தோம். ஆமாம், இன்னைக்கு பாதி. அப்புறம் ஈவினிங் செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்களா? இல்லை, இன்னைக்கு ஊற்றலை. இன்னைக்கு முடியல என்னால். இதெல்லாம் கூட்ட வேண்டியது இங்கிட்டெல்லாம். சரின்ட்டு இன்னைக்கு ஊற்றலை. ஆமாம், நமக்கு என்ன காய்ச்சி பூத்து குலுங்குதா? ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றலாம். சும்மா இருக்கவங்களுக்கு பூத்து குலுங்குது அது பாட்டுக்கு. நமக்கு என்ன பூத்தா விழுங்குது? ஒன்றுத்தையும் காணும்.
அப்புறம் ஃப்ளைட்டில் என்ன கருப்பெட்டி பார்த்துட்டீங்களா? கருப்பு பெட்டி 3 மாசம் ஆகுமா அவங்க இது சொல்ல, இன்ஃபர்மேஷன் சொல்லவா? இன்ஃபர்மேஷன் சொல்ல. ஆமா, ஏன் என்னாச்சு தெரியல. அவங்க 3 மாசம் தான் ஆகுமா எப்பவுமே கருப்பு பெட்டி வந்து கிடைச்சதுன்னா. 3 மாசம் ஆகுமா. அதுக்குள்ளேயும் இன்னொரு பைலட் சொல்ற அந்த அந்த ரிசல்ட் வர 3 மாசம் ஆகும். எங்களுக்கு நாங்களா யோசிச்சது, பைலட்டுகளா யோசிச்சது என்னடான்னா, அலகாபாத்தில் பேர்ட்ஸ் நிறைய தெரியுமா. சரி. 2 இதுவுமே வந்து உனக்கு ஒர்க் ஆகாம போச்சான். 2 ஸ்டார்ட் பண்ணல 2 இன்ஜினுமே ஒர்க் ஆகாம போச்சான். ஒரு இன்ஜின் ஒர்க் ஆயிருந்தா கூட டெல்லி வரைக்கும் போயிருக்குமா. இது 2 இன்ஜின்லயுமே ஏதோ பறவை பூந்துக்குச்சான். அலகாபாத்துல ரொம்ப பறவைகளா தான் தெரியுமா, ரொம்ப பறவைகளா இருக்குமா அந்த இதுல. இவங்க செக் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எடுத்தது அந்த கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு பூந்துருக்கு. பூந்ததுல 2 இது மோட்டருமே ஒர்க் ஆகாம போச்சான். ஒர்க் ஆகாதனாலதான் அவரால் கொஞ்சம் கூட இதுங்க முடியல. வேற பைலட் எல்லாம் தப்பு பண்ணலைங்கிறாரு. இப்போ ஒரு பைலட் சொல்லியிருக்காரு, இது சின்ன பையன் தான் ஒரு பைலட் சொல்லியிருக்காரு. பைலட்டுகளை தப்பு சொல்றதுக்கெல்லாம் இல்ல, அது மாதிரி அந்த இது தயார் பண்ணவங்களையும் தப்பு சொல்றதுக்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் சரியாதான் இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பேர்ட்ஸ் 2 இதுக்குள்ளயுமே பூந்தனாலதான் ஒண்ணு ஒர்க்கா இருந்தா கூட டெல்லி போய் இறங்கி இருக்குமா அழகா. 2வது இது அவ்வளவு தூரம் இருந்துச்சா எரிபொருள், அதனாலயும் மெயினா ஆயிடுச்சுங்கிறது. இல்ல இது டெல்லியில இருந்தானே வந்திருக்கு, லண்டன் தானே போகணும். திருப்பி டெல்லி போய் தான் போகும் போல. டெல்லி வரைக்கும் போயிருக்கும்னாரு. திருப்பியும் லண்டனுக்கு இது டெல்லி போய் தான் போகும் போல. ஆக மொத்தம் இது அவரோட தப்பெல்லாம் கிடையாது. இது வந்து இந்த பெட்டி 3 மாசம் ஆகும் அவங்க திறந்து அதோட ரிசல்ட் சொல்ல. அப்ப பேர்ட்ஸ் போய் இன்ஜின்ல இந்த பெட்டி எப்படின்னாக்க இந்த 1000 வோல்ட்ஸ் கூட தாங்குமா சூடு. கருப்பு பெட்டி இல்லைன்னா அது வந்து உருகி போயிருக்கணுமா. அது வந்து அந்த மாதிரி தயார் பண்ணிருக்காங்களா. 1000 இது இது இதை கூட தயார் பண்ணுமா. மெகாவாட் இது கூட அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அந்த பெட்டிக்கு. அது இவங்க பேசுனது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்குமா. அது திறந்து பார்த்ததே உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். நாங்க இப்ப ஊகிக்கிறது இதை ஏதோ பேட்ஸ் ஏதோ 2 இதுலயும் 2 மோட்டர்லயும் பூந்தனாலதான் அவர் எடுக்க போற நேரத்துல பூந்துருக்கு. 1:30க்கு எடுக்கிறதா அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். 1:30க்கு எடுக்கிறதா இருந்துச்சான். எப்பவுமே ஏர்போர்ட்ல வந்து அவங்க வந்து நம்ம நீங்க போகலாம் நீங்க நிறுத்தலாம்னு சொன்னா அதே நம்ம போகணும்னு நிறுத்தணுமா. எத்தனை பிளைட் இதுல போகுது வருதுன்னு எல்லாம் கணக்கு வச்சிருப்பாங்களா அங்க ஏர்போர்ட்ல. ஏர்போர்ட் ஆபீஸ் இருக்கு பாரு, அதுல அவங்க வந்து இப்படி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கல எத்தனை போகுது எத்தனை இதுங்க. இது கிளியரா தான் இருக்கு, சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா 1:30க்கு. அவரு ஸ்டார்ட் பண்ணி எடுக்க 1:34 ஆயிடுச்சா. 1:38ல டபக்குன்னு அது விமான நிலையத்தை விட்டு தாண்டின உடனே விழுந்துருச்சா. கொஞ்ச தூரத்துல 4 நிமிஷத்துல 1:38க்குலாம் விழுந்துருச்சா. அவங்க வந்து இது கொடுக்கணுமா, பர்மிஷன் கொடுக்கணுமா. நீங்க கிளம்பலாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஏர்போர்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்லணுமா. அது மாதிரி நம்ம விமானம் தரையிறங்குறதா அவங்க பர்மிஷன் கொடுத்துதான் நம்ம இறங்கணுமா. சும்மா நம்மளா கண்டபடி இறக்கிட முடியாது. இவரு கேப்டன் இவரு பைலட் அது அப்படித்தான். ஏன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்மளே நாளை காலையில தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த இடத்துல குடத்தை வைப்போம்னு நினைப்பேன். ஆனா அந்த இடத்துல நீங்க ஏதாவது கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னா நான் வேற இடத்துல வைப்பேன்ல. அது மாதிரி இப்ப இவ்வளவு ஃபிளைட் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும். நான் வந்து தரையிறங்க போறேங்கிறத யார்ட்டையும் கேட்காம நான் தரையிறங்கிவிட்டு தரையிறங்கி ஃபிளைட் மூவ் ஆகி வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த இடத்துல லாரியோ பஸ்ஸோ நினைச்சுன்னு வச்சுங்க, என்னால வேற எங்கிட்ட திருப்ப முடியாது. அதுக்காக கேட்டுக்கிட்டு பண்றது பெஸ்ட் இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் எத்தனை விமானம் இதுல இது போகுதுன்னு அவங்களுக்கு கணக்கு கரெக்டா தெரியுமா. அதுக்கு தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஆமா, அதான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அதுக்குன்னே ஒரு ஆபீஸ் அதுக்கு தெரியுமா. அவங்க நமக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம போக முடியுமா. இது இவங்களுக்கு 1:30க்கெல்லாம் கொடுத்துட்டாங்களா நீங்க எடுக்கலாம் அப்படின்னு. இவரை எடுத்து அசைஞ்சு வர்றதுக்கு 1:34 ஆயிடுச்சா. எடுத்து வர்றதுக்கு ஒரு 4 நிமிஷம் தான் பறந்துருப்பாராம். 4 நிமிஷம் பறந்தோடனே இவர் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா.
பைலட் பண்ணதில்ல. பைலட் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா? அத அந்த இதுக்குள்ள ரெக்கைக்குள்ள ஏதோ பூந்துருச்சு இந்த 2 மிஷினுக்குள்ளேயும். இன்ஜினுக்குள்ளேயும் அது ஆக மொத்தம் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண விடாம நிறுத்தி வச்சிருச்சான். மத்த எதுக்கும் மத்த ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒர்க் ஆகாம நிறுத்தி வச்சிருச்சான். அது உள்ள போய் இருந்த உடனே அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால கொண்டே ஏன் காலேஜ் சபத்துல ஏன் அடிச்சாரு? அதுக்கு மேல அது பறக்க முடியல, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சான். உனக்கு ஒயர் கனெக்ஷன் இப்ப வண்டியில பெட்ரோல் ஒழுங்கா போனா தானே நீ ஓட்டிக்கிட்டு போக முடியும். அது பெட்ரோல் இருக்கு, நீ பெட்ரோல் நிறைச்சு வச்சிருக்க, ஆனா அது போற இடத்துக்கு போய் ஸ்டார்ட் ஆனா தானே நீ ஓட்ட முடியும். அது எல்லா இடமும் போகாம அது அப்படி ஸ்ட்ரெக் ஆகி நின்னுச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும்? அப்படிதான் ஆயிருக்கு. அது வேற பறந்துகிட்டு இருக்கு வேற. ஆமா, அப்ப எங்கேயாவது கொண்டு தானே நிறுத்த முடியும். இது என்ன நம்ம காலை முடி நிறுத்தலாம்? இதுதான் இயற்கையோட சரிதான், யாரையும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி ஆகணும்னு இருந்து. ஆமா, ஆனா அந்த கருப்பு பெட்டி 3 மாசம் ஆமா, அது அதுக்கப்புறம் வந்தாதான் உண்மை நிலவரம் தெரியுமா. அது எப்பவுமே 3 மாசம் ஆகிதான் திறப்பாங்களாம். ஓ, ஏன் விஷயம்லாம் ஆரப்பட்ட குறிப்பாடா தெரியல. அது அதுக்கு முன்னாடி திறக்க முடியும் கூடாது ஒரு கதை, ஏதோ ஹீட்ல ரூல் அப்படி வச்சிருப்பாங்க போல. ரூல் அப்படி வச்சிருப்பாங்க போல. ஏன்னா உடனே பண்ணா எல்லாரும் ரொம்ப விஷயம் சூடா இருக்கும். அதுக்காக சரி 3 மாசம் கழிச்சு ஏரோப்ளேனுக்குள்ள பேசிக்கிட்டதெல்லாம் அந்த கருப்பு பெட்டியில பதிஞ்சிருக்குமா. அதுல 2 இதான் மேம். ஒண்ணு வந்து விமானி பேசினது, விமானி இது பண்ணதெல்லாம் பதிஞ்சிருக்குமா. இன்னொன்னு வந்து உள்ள என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுவும் ஆக மொத்தம் அதுக்குள்ள ஏதோ ரெக்கை இதுக்குள்ள அந்த மிஷினுக்குள்ள ஏதோ புகுந்துக்கிட்டனாலதான் அது. அந்த அங்கே அலகாபாத்ல நிறைய பேட்ஸா, பயங்கரமா பேட்ஸா நிறைய தெரியுமா. அதனால எப்பவுமே அது பேட்ஸ் ரொம்ப இருக்க ஊர் தானே அலகாபாத். சரி, அது ஃப்ளைட்ல மாட்டி அதுவும் தானே இறந்துருக்கும். ஆமா, அது உள்ளே இருக்கான், அது உள்ளேதான் இருக்குமா ரெக்கைக்குள்ளே. அது இருக்கனாலதான் மற்றதெல்லாம் ஒர்க் பண்ண விடாம அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருச்சு. அப்புறம் அது கலட்டையில அதை காமிக்கல அவங்க அதுக்குள்ள இருக்குன்னு. அதே எரிஞ்சு விழுந்துருச்சு. அதுவும் தான். ஆமா, கொக்கு மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு போனாரு. இப்ப பார்த்தேன்னா ஒரு பேடு இப்படி மூக்கு வச்சு தூக்கிட்டு போனாரு. அப்படியா? அது இது அது தலையில விழுந்து தூக்கிட்டு போனாரா அதுக்குள்ள இருந்து தூக்கிட்டு போனாருன்னு தெரியல. பார்த்தேனா இப்ப நான் வீடியோல தான் பார்த்தேன். அது ஒருவேளை விழுந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போனாங்க. மனுஷங்களை எல்லாம் ஒரு மஞ்சள் கலர் இந்த இப்ப கொண்டு போன பாரு ஒரு கவர், மஞ்சள் கலர் கவர்ல பேக் பண்ணி அவ்வளவு பெரிய நம்பர் போட்டு அந்த அவங்க உறுப்பெல்லாம் பார்க்க முடியாது, நம்பர் போட்டு எழுதி கொண்டு போறாங்க எல்லாத்தையும். இதுல ஆம்புலன்ஸ்ல இருக்கிறாங்க. என்ன பண்றது, ரொம்ப கோரமான இது. அந்த பேர்ட்ஸ் வந்து இது மாதிரி தப்பிச்சுக்கலாம், வேற எங்கிட்டாவது போயிட்டோம். பேர்ட்ஸ் உள்ள போய் மாட்டிக்கிச்சு போல அது அதுகளுக்குள்ள. அது ஏன் ஃப்ளைட் இவ்வளோ பெருசு பறந்து வருதுன்னு தெரியாது அதுக்கு. ஆமாம், அதுக்கு இந்த வீடு திறந்துருந்தா வீட்டுக்குள்ள வந்துருதுங்க, அப்படிதானே ஒண்ணுதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம பட்டா வவ்வால் வந்துருச்சு. கரெக்டாக இவங்க வர்றாங்க, அது போயிடுச்சு உள்ள. அது போயிடுச்சு, ஏன் வீடுன்னு சொல்லிட்டு போன மாதிரி போயிடுச்சு. நீங்கெல்லாம் வெளியே நில்லுங்க, நான் போறேன். கடைசி போயிட்டு சுத்துது, அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாம. ஆமாம், அது என்னவோ உள்ள தெரிஞ்ச இடம் மாதிரி போயிட்டு எங்கிட்டு போறதுன்னு தெரியாம சுத்திக்கிது. ஆமா, அந்த மாதிரி பேட்ஸ் தான் இந்த இன்ஜினுக்குள்ள பூந்துருச்சா. 2 இன்ஜினுக்குள்ளேயும் பூந்துருச்சான். 2 இன்ஜின் இருக்குமா, ஒரு இன்ஜின் நல்லா இருந்தா கூட போயிருக்குமா, டெல்லி வரைக்கும் போயிருக்குமா. 2 இன்ஜினுக்குள்ளேயும் பூந்தனாலதான் ஒன்றும் பண்ண முடியல. அது பைலட் ஒரு சின்ன பையன் தான் சொல்றாரு, ஒரு பைலட் தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பண்றது, எல்லாம் போச்சு. ஏன் கருப்பு பெட்டி உடனே சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. விஷயம் உடனே தெரிஞ்சிடும். இதை எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி எதை எவ்வளவு பூதாகரமா கொண்டாடணும். அந்த விழுந்த ஆளு பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன நான் உயிரோட இருக்காருன்னே அவருக்கு இதுவா இருக்கான், பிரமிப்பா இருக்கான்.
ஆஸ்பத்திரியில் இருக்கு அவருக்கு. ம். அவர் பேர் என்னமோ குமார், என்னமோ ரெட்டி குமார்னோ என்னமோ சொல்றாங்க. பிரணேஷ் குமாரா, யாதவ் குமாரா? யாதவ் குமாரா? யாதவ் குமார் என்னமோ சொல்றாங்க. அவருக்கே நம்ம விழுந்து இதுன்ட்டோமான்னு அவருக்கே இதுவா இருக்கா. ஆனா விழுந்த மனுஷன் எல்லாம் தெளிவா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டே சொல்றாரு பாருங்க. ஆனா அவருமே ஒரு தைரியமா இல்லையா. ஆனா விழுந்து உயிரை காப்பாத்திக்கிட்டாரு. இப்படி மற்றவங்க எல்லாம் பாவம் போய் சேர்ந்துச்சு எல்லாம். பைலட்டு ஆமாம், ஒரு 1:30க்கு எடுக்க சொன்னாங்களா, அவரு கிளப்பி எடுக்கிறதுக்கு 1:34 ஆயிடுச்சான். 1:38 விழுந்துருச்சான். ஆக 8 நிமிஷம் தான் ஃப்ளைட்ல ஏறி. ஏர் இந்தியா விமானம் இப்போ அடிக்கடி ஏர்போர்ட்டை தாண்டி அடுத்தாப்புல இருந்துச்சா அந்த மெடிக்கல் காலேஜ். ஹாஸ்டல். ஆமாம், ஹாஸ்டல். ஏர்போர்ட்டை தாண்டின உடனே இவரால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இப்படி இது. அது எல்லாத்தையும் அடைச்சி விடுமா பேட்ஸ் அதுக்குள்ளே போய் இருந்துச்சுன்னா. இன்ஜின் ஓடலை மாதிரி பண்ணிடுமா. இன்ஜின் ஓடலைனாவே எதுவுமே ஓடல. ஆமாம், இன்ஜின் ஓடலை. அப்புறம் என்ன பண்றது? இதுல எந்த தகவல் மேம் உண்மை? பைலட் தெரியல. இது ஒரு சின்ன பையன் பைலட் சொல்றேன். இதுல அவர் ஓட்டுனவர் மேல எல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றேன். இன்னொருத்தன் அன்னைக்கு நேற்று அமெரிக்காவில இருந்து கண்டுபிடிச்சவன் இது இந்த அசிஸ்டன்ட் பைலட் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன். இதுல எந்த தகவல் உண்மைன்னு தெரியல. ஆனா என்ன கருப்பெட்டியே ஓபன் பண்ண மாட்டாங்க. இன்னும் பண்ணல. ஓபன் பண்ணிட்டா அக்யூரேட்டான தகவல் தெரிஞ்சு. ஆனா அலகாபாத்ல பேட்ஸ் நிறைய இருக்கும் அது சொல்றாங்க. பேட்ஸாவே நிறைய இருக்குமா. அங்கே பேட்ஸ் நிறைய எடுக்கல, பார்த்துதான் எடுக்கணும். அப்படின்னா மேம் ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த பாருங்க சிக்கியிருக்குன்னு காமிச்சிருப்பாங்கல்ல மீடியாவில் இல்லையா? அதே எரிஞ்சு போச்சுல, எப்படி காட்டுவாங்க? ஃப்ளைட்டு தான் எல்லாம் துண்டமாக பார்ட்ஸாக எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்தேன் நான் அன்னைக்கு. இங்கே இவ்வளோ நீள பார்ட்ஸுன்னு பார்ட்ஸாக எடுக்கிறேன். பிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி அதெல்லாம் இருப்பாங்க? பார்ட்ஸே தெரிச்சிருச்சு, பிளேட்டே தெரிச்சிருச்சு. அப்புறம்ட்டு ஆடுகள் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி, மஞ்சள் கலர் கவரில் கட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அவங்க அந்த நம்பரை பார்த்து அவங்களோட இதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். அவங்க பேர் இருக்கும் போல அந்தந்த சீட்டுக்கு நேர அந்த பேரை வச்சு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொந்தக்கார அதை கண்டுபிடிச்சிக்கணும். உறுப்பினர்கள் வீட்டில். ஆமாம், வீட்டில் இருக்கவங்க. உருவம் செஞ்சு போய் சாகிறதெல்லாம் கஷ்டம். செஞ்சு போயிருக்கோம். உருவம் செஞ்சு போய் சாகிறதெல்லாம் கஷ்டம். அடையாளமே காண முடியல. ஆமாம், எப்படி என்ன இதுல பிறந்திருப்பாங்களோ கடைசி. 3 பிள்ளைய வேற பாவம். சின்ன பிள்ளைய நல்லா அழகழகா இருக்கு. அவர் ஒய்ஃப் எல்லாம் நல்லா அழகழகா. டாக்டர் ஒய்ஃப் தான் சொல்றேன். டாக்டர் ஒய்ஃப் தான் சொல்றேன். நல்லா அழகழகா, மூக்கு கூர்மையா நல்லா இருக்குது. அவங்க 3 ஹாப்பியா போட்டிருக்காங்க. ஆனா கடைசி அந்த ஹாப்பி நீடிக்கவே இல்லை. அப்புறம் அங்கே மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு அம்மா பேத்தியோ பேரனையோ கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு 3 வயசு பையன் பொண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு வேலை பார்க்குமா. பேத்தியை பார்த்துக்க ஆள் இல்லையா வீட்டில். அந்த அம்மாவும் அந்த ஏரோப்ளைன் இதுனதுல அந்த பேத்தியும் செத்து போச்சா, அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அது கூட்டியாந்து வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்குமா எப்பவுமே. ஏன் அவங்க மேலே அடிச்சிருச்சா? அதுக்குள்ளதானே இருந்தாங்க, அந்த இதுக்குள்ள ஹாஸ்டலுக்குள்ள. அதனால அதுலயும் இதுன்றுச்சா. அந்த பேத்தியும் அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. அந்த அம்மா வீட்டுல பிள்ளைய விட்டுட்டு வந்தா யாரும் பார்த்துக்காலினே எப்பவுமே வேலைக்கு வரையில கூட்டிட்டு வந்துருமா. கூட்டிட்டு வந்ததுல அந்த பிள்ளையும் உள்ள இருந்துச்சான், ஹாஸ்டலுக்குள்ள இருந்ததுல அது அவங்களே செத்து போயிட்டாங்க. இல்ல இது ஏதோ இதேச்சையில நடந்திருக்கு, யாரையும் குத்தம் சொல்றதுக்கு இல்ல. உங்களுக்கு அப்படித்தான் தோணுதா? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. ஏன்னா 4 நிமிஷத்துல தானே நடந்திருக்கு. ஆமா ஆமா. இது எடுத்து டேக்கப் ஆகி 4 நிமிஷத்துல நடந்திருக்குன்னா என்ன? ரொம்ப நேரம் கழிச்சானால ஏதோ ஒரு மிஸ்டேக், தொழில்நுட்ப கோளாறு அது இதுன்னு சொல்லலாம்.
ஏர்போர்ட்டு தாண்டின உடனே மெடிக்கல் காலேஜ். ஆனால் இது அதனால ஸ்லோவாக தானே போயிருப்பாங்க ஏர்போர்ட்லேருந்து எடுக்கலாம். ஆமாம், ஸ்லோவாக போனாலும் அது மருக அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே த்ரூவாக போயிடுச்சான். எதுவுமே இயங்கலையா. அதனால தான் அவர் மேடே மேடேன்னு சொல்லிட்டாரு. மேடே மேடேன்னு அவர் மேலே தூக்கவும் முடியல, கீழே இறக்கவும் முடியல. கீழே இறக்கி இருந்தாலுமே வெடிச்சுதான் இருக்குமா. அது அவ்வளோ ஃபியூயல் இருந்துச்சான். அது அவ்வளோ இது இருந்தனால நல்ல வேலைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள வெடிக்கல. ஆமாம், ஏர்போர்ட் ஃபுல்லாக சேதான் இருக்கு. அதுக்கு பதிலாக தான் அவங்கள்ட்ட காலேஜ் ஹாஸ்டலில் சாம்பிள் பார்த்தாச்சு. இல்லைன்னா ஃப்ளைட்டு ஏர்போர்ட் இதுவாக இருக்கும். ஆமாம், ஏர்போர்ட்டில் வேறு ஃப்ளைட் இருந்தால் அதுவும் வெடிச்சிடும். இது வெடிக்கிற இதை வச்சுக்கிட்டு அதுலேயும் ஃபியூயல் இருக்கும்ல. ஃபியூயல் அவர் சொல்றது ஒரு காரணம். இது ஃபியூயல் நிறைய இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேலே இருந்துச்சான். அதான் டன்னுக்கு மேலே 6800 கிலோமீட்டர் போகணுமா லண்டன். அப்போ அதிகமாக தானே தேவைப்படும். ஆமாம், அதனால வேற எங்கேயும் போட முடியாதுன்னு போட்டுக்கிட்டே போனாங்களாம். அவங்களாம் வாடிக்கையாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஆமாம், ஆக மொத்தம் ஃபியூயல் நிறைய இருந்தனாலையும் இந்த விபத்து இல்லைன்னா கொஞ்சம் எரிஞ்சிட்டு கொஞ்சம் விட்டுருக்குமா, கொஞ்சம் பேர் பொழைச்சிருக்கலாம். இது நிறைய இருந்தனால தான் டபக்குன்னு பயங்கரமா வெடிச்சிருச்சு. ஒருத்தர் கூட பொழைக்கலையே, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பொழைச்சிருக்காரு. அவரும் குதிச்சனால பொழைச்சிருக்காரு. ஆமா, இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சான் அந்த இது ஆக போகுது இப்படின்னு பார்த்த உடனே அவர் எப்படி மூளை எட்டுச்சுன்னு தெரியல, உடனே குதிச்சாரு. அவருக்கும் தெரிஞ்சிருச்சான், மனசுக்கு பட்டுருச்சான் இது கண்டிப்பா இது எரியதே போகுதுன்னு. பாதி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவர் குதிக்கல. ஆமா ஆமா, கொஞ்சம் பாகம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அவர் குதிக்கல. ஒரு பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலதான் அவர் குதிச்சாரா. அதனாலதான் எப்படி இருந்தாலும் செத்துருவோம் அப்படின்ட்டு தான் குதிச்சிருக்காரு. ஒண்ணு இப்படி சாவும் என்ன அப்படின்ட்டு செத்துருக்கேன் இதுன்னு இருக்க. அதே நம்ம ஆண்டை முன்னேற்ற பொழைச்சிட்டாரு. அவளுக்கு என்ன ஒரு இது இன்னமும் ஒரு நம்பிக்கை இல்லையா, நம்ம உயிரோட தான் இருக்கணும். அவருக்கு அப்படி அவ்வளவு பக்கத்துல பாத்துருக்காரு மரணத்தை. ஆமா, நிறைய பேர் அவர் விழுந்த இடத்துல நிறைய பேர் டெட் பாடியா கிடந்துச்சான். அதை பார்த்த உடனே எந்திரிச்சு டபக்கு டபக்குன்னு ஓடுனாராம். அவரு குதிச்ச இடத்துல டெட் பாடியா படக்குன்னு விழுந்துச்சான் மேல இருந்து. அதை பார்த்துட்டு தான் டபக்கு டபக்குன்னு ஓடுனாராம். எப்பா நினைச்சாவே பயமா இருக்குல்ல. டெட் பாடியா பக்கத்துல கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும். அது மேல எரிஞ்சு எரிஞ்சு கீழே விழுந்திருக்கும் போல. அதை பார்த்த உடனே ரொம்ப எந்திரிச்சு ஓடுனாராம். அவர் ஓடுறத பார்த்த உடனே 4 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டலில் கிரவுண்ட் ஏதோ இருந்தா இங்கே இறக்கிருக்கலாம். இறக்கவே முடியலையே, அது எந்த லெவலையும் அது எதுவுமே பண்ண முடியல. உனக்கு சாய்ஸ் கிடைச்சா தானே நீ அப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம். சாய்ஸே கிடைக்கல எங்கல, நீ என்ன பண்ண முடியும். ஒரே இதுல தான் இருக்கு. ஆமா, ஒரே இதுல அது முட்டுறதை தவிர வேற வழியே இல்லை. கீழே இறக்கவும் வழி இல்லை. அதனாலதான் முட்டிட்டாரு. மேல ஏத்தி சரி அதுல முட்டாம போவோம்னா அதுக்கும் வழி இல்லை. இதுல அவர் தப்பு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது நடக்கணும்னு விதி. அது வேலை செய்யாம போயிருச்சு, அவர் நிப்பாட்டிட்டார். ஆமா, ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதெல்லாம் இருக்குமா நிறைய. பைலட் ஆமா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பிளாக் இதுல இருக்குமா. அது எவ்வளவு வோல்டேஜ் கூட எரிஞ்சாலும் அது எரியாதான் அந்த பெட்டி. அதனாலதான் தயார் பண்ணிருக்காங்களா. ஆமா, அதனாலதான் அது சேஃப்டியா கருப்பெட்டின்னு வச்சிருக்காங்க. அதுல பதிவானது அப்படியே தான் இருக்குமா. எவ்வளவு ஃபிளைட்டே வெடிச்சாலுமே அது எத்தனையோ வோல்டேஜ் தாங்குமா. 1000 வோல்டேஜுக்கு மேல தாங்குமா அது. அதனால அது வெடிக்காதான். ஒரு சில இரும்பு பொருள் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதெல்லாம் வெடிச்சா என்ன, அதுவும் இரும்பெல்லாம் அப்படியே கிடக்குமா. இரும்பெல்லாம் கிடக்கும், முக்கால்வாசி கிடக்கும். சேதம் ஆகாதா. சேதம் ஆகாது, இரும்பு கிடக்கும். கொஞ்சம் உருவம் லேசா மாறும், வெளியில தான். உள்ளுக்கு ஒன்றும் பண்ணாது, உள்ளுக்கு சேஃப்டியா தான் இருக்கும். அப்படியா. அதனாலதான் இரும்பு மாதிரியான்னு கேட்குறாளா. இப்போ நம்மளாம் எங்கேயாவது இரும்பெல்லாம் உனக்கு அவ்வளோ தூரம், தங்கம் கூட உனக்கு உருகி ஊற்றி போயிடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே கீட்டு வந்தா இரும்பு அவ்வளோ தூரம் பண்ணாது.
இரும்பு அப்படியே தான் கிடக்கும். அப்புறம் ஏன் மம்மி எல்லாமே இரும்புலயே கட்டினா என்ன மம்மி? இரும்புன்னா இரும்பு செலவாகும்னா இரும்புக்கு இரும்பு எறும்பெல்லாம் கழுத்துல எல்லாம் போட முடியாது. என்ன சில்வர் பாத்திரம்லாம் இரும்பு இல்ல, நம்ம ட்ரெஸ் இரும்புல போட்டானே இந்த வெக்கைக்கு தாங்குமா? கஷ்டம். இந்த வெக்கைக்கெல்லாம் தாங்குமா? இப்போ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பொருள்ல இரும்புல பண்ணானே அந்த மாதிரி. அதே இந்த இரும்பு சட்டியெல்லாம் ஹீட்டு தாங்கணும்னா இரும்புல. அப்ப உலகத்திலே இரும்பு தோசைக்கல்லு அதை யூஸ் பண்ணா அது எதுவும் ஆகாதுன்னு தானே அதை யூஸ் பண்ண சொல்றாங்க. இந்த தோசைக்கல் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. டவா அது கேன்சர் வருது, அது வருது, இது வருதுங்கிறாங்க. அப்ப அலுமினியம் ஹீட்ல இருந்தா அலுமினியம்லாம் கொஞ்சம் டிசைன் மாறிடும், இலகிரும். ஆமா, இதுதான் ஒண்ணு. தங்கம், அலுமினியம் இது எல்லாமே இலகிரும். தங்கம் எல்லாம் உனக்கு உருகி ஊத்திடும், ஒரு லிமிட் ஹீட்டுக்கு மேல உருகி ஊத்திடும். ஆனா அது கழுத்துல இரும்பு போட்டுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம தங்கத்தை போட்டுக்கிறோம். கழுத்துல எல்லாம் இரும்பு போட்டா டீசெண்டா இருக்காது, ரொம்ப பாக்குறதுக்கு என்னமோ இருக்குல்ல, கருப்பா இருக்கு. அதை கலர் மாத்த முடியாது. கலர் மாத்தலாம், ஆனா அது சனி பகவானோட இது. இரும்பு சனி பகவானோட. சனி பகவான்னா இரும்புதான். அதனாலதான் இரும்பு எதுவும் ரொம்ப இதுங்க கூடாது. இரும்பு கடை வச்சா நஷ்டம் வராதுங்கிறாங்க. ஏன்? அது அப்படியே கிடக்குங்கிறனாலதான். அப்படியா? ஆமா, நிறைய பேர் ஜாதகக்காரங்க நீங்க இரும்பு கடை வைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரையும். ஜாதகக்காரங்கள்ட்ட போய் என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்டா, எப்பா நீங்க ஏதாவது இரும்பு கடை வைங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது நஷ்டம் வராது, அப்படியே கிடக்கும் பொருள். வியாபாரம் ஆகுதோ இல்லையோ அப்படியே கிடக்கும். வேற எந்த தொழிலும் அப்படி பண்ண முடியாது. மற்ற உணவுப் பொருள்லாம் இன்னைக்கு நீ சாப்பிடலைன்னா கெட்டு போயிடும். ஆமா, ட்ரெஸ்ஸுன்னு அந்த அளவுக்குலாம் சேல்ஸ் ஆகலைன்னா அப்புறம் ஒரு இதாயிடுச்சுன்னா இதாயிருந்தேன், அது வாங்க மாட்டாங்கல்ல. இரும்புனா நீ எந்த காலத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாமே. இருப்பு சட்டியெல்லாம் முறுக்கு புளியெல்லாம் அவ்வளவு சூடு தாங்கும். அப்போல்லாம் அந்த காலத்துல இருப்பு சட்டி வச்சுதான் முறுக்கு புளிவாங்க. வரிசையா அடுப்புல வச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கனமா இருக்கும் தூக்குறது. அதுக்கு சூட்டுக்கு அது உருகக்கூடிய தன்மை இல்லை, உருகாது. இரும்பு எவ்வளவு சூடா இருந்தாலும் தாங்கி அப்படியே அது தன்மையிலே தான் இருக்கும். அது தன்மை மாறாது. ஆமா, மற்ற லோகங்கள்லாம் தன்மை மாறிடும், இரும்பு மாறாது. இவங்க இரும்புல தயாரிக்கலாம்ல ஹெலிகாப்டர், இது ஏரோப்ளேன் இரும்புல தான் தயாரிக்கிறாங்க. அது வெடிச்சிருதே. அப்ப அது எப்படி இரும்புல தயாரிச்சா வெடிச்சிருதுன்னா அது தனித்தனியா கலண்டுருது. இரும்பா இருந்தாலும் கலண்டுருது தானே. அப்படியா? அது இரும்பு தானா? இல்ல அவங்க வேற ஏதோ பிளேட்ல தான் அலுமினியம். இந்த குக்கர் தயார் பண்ற இதுலதான் ஏரோப்ளேன் எல்லாம் தயார் பண்றாங்க. ஹிந்தாலியம். இரும்புன்னா ஆளுங்க உட்கார்ந்துருக்க முடியாது, எரியும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஹீட்டு, இது மாதிரி இருக்கும். அப்பா இப்ப அனல் பிளம்பு மாதிரி இருக்கும் அப்படியே. அதனாலதான் அதை யூஸ் பண்றது. ஆமா, குக்கர் தயார் பண்ற இதே அது ஃப்ளைட் பேசஞ்சரோட கன்வீனியன்ட் பார்க்கணும்னா. ஆமா. ரெண்டாவது இரும்புனா வெயிட் கூட வரும். ஆமா, தூக்கிட்டு பறக்க முடியாது, வெயிட் கூட வரும். ஆமா ஆமா, அது பெரிய டிராபேக் இருக்குல்ல, பறக்கணும்ல. ஆமா, சேஃப்டியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன்ன்றது. ஆமா, இது லைட் வேற நெருப்புனா இன்னும் வெயிட் கூட வரும். ஆமா ஆமா, அப்புறம் சுத்தமா பறக்காது. ஆமா, பிளாஸ்டிக் பண்ணாலும் அதுவும் உரியுது, ஊத்தத்தையும் செய்யும். இந்த வெடிச்சிச்சுன்னா மேற்கொண்டு உடம்போடு ஒட்டிக்கிட்டு அது மேற்கொண்டு இம்சை பிளாஸ்டிக். ஆமா ஆமா, அதுக்கு இவங்க வச்சிருக்கிறதே சரிதான். ஆனா மிஷின்ஸுக்கெல்லாம் சரியா வச்சுக்கணும். மிஷின் கரெக்டா பார்த்துதான் போணுச்சா, 1:30க்கு எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி தான் விட்டாங்களா. அதுக்கு மேல அந்த பறவை சொருகி இருக்கணும் இந்த 2 இன்ஜினுக்குள்ளேயும். அது எப்படி சொன்ன மாதிரி 2 இன்ஜினுக்குள்ளேயும் சொருகி இருக்கு தெரியலையே. அது கருப்பெட்டி ஓபன் பண்ணாதான் உண்மையான தகவல் தெரியும். இவர் இப்ப இப்படி சொல்றாரு, அவருமே அறகுறையோடதுன்னு சொல்றாரு. அப்படி யார் இந்த தமிழாவில் அவர் இருக்காருல்ல, அவர் தான் கொஸ்டின் கேட்கிறாரு. தமிழா நடத்துவார்ல ஒருத்தர்.
இது என்ன மம்மி, புதினாவா? புதினா நாளைக்கு துவையா இருப்போம், சட்னி. புதினா துவையலா? காலைக்கு. ம். மத்தியானத்துக்கு அந்த புளிக்குழம்பு வச்சு விட்டு அதை கூட்டு வைப்போம். இல்லைன்னா கூட்டு மட்டும் வச்சா போதுமா? எது வேணா. என்ன வைக்கிறோம் சொன்னீங்க? கூட்டு வச்சு முட்டை குழம்பு வைப்போம்னு பார்த்தேன். முட்டை குழம்பு வைக்காமல் கூட்டு மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? வச்சா போதுமான்னு இருக்கிறேன். ஏதோ ஒன்று. புதினா துவையரைச்சி வச்சோம்னா நைட்டு கூட தொட்டுக்கலாம். நிறைய புதினா இருக்கு. இதை வதக்கி விட்டு அரைச்சோம்னா நைட்டு கூட தொட்டுக்கலாம். நாளைக்கு நைட்டுக்கா? ஆமாம், நாளைக்கு நைட்டுக்கு. இன்னைக்கு இனிமேல் என்னால் அரைக்க முடியாது. குழம்பு இருக்கு உனக்கு, எனக்கு பொடி இருக்கு. போதும், தோசையை மட்டும் ஊற்றிட்டு போதும். அப்புறம் அந்த குழம்பு வேஸ்ட்டாக தான். ஆமாம், சாம்பார் நல்லா தான் இருக்கு. சுட வச்சு வச்சேன். இழப்பீடெல்லாம் என்ன பண்ண, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன இழப்பீடெல்லாம் கொடுத்துட்டாங்களா மம்மி? இல்லை, அதெல்லாம் கொடுக்கல. அது எல்லாரையும் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் 102 விசாரணை பண்ணி கொடுப்பாங்க இவங்க. ஆனால் கொடுத்துருவாங்க. ஆனால் லேட் ஆக்கிடுவேன். கவர்மெண்ட்டு வந்து வாங்குறதுனா லேட் ஆயிடும். ஆமாம் ஆமாம், உசுரை வச்சு நீ வாங்கி என்ன பண்ணுறது? இழப்பீடு என்னென்ன ஆசை கனவுகளோட இருந்தாலோ எல்லாரோடைய அதுக்கெல்லாம் பெரியவங்களை கூட விடலாம். ஆமா, சின்ன பிள்ளைய இப்பதான் பிறந்திருக்குங்க. அது 3. ஆமா, அந்த பிள்ளைல பார்த்தா அழகழகா இருக்குது. 3 அம்மா அப்பாட்ட எட்டி பார்த்துக்கிட்டு நிக்குதுங்க போஸ்ட்ல. அப்பா அழகா இருக்காரு, அம்மாவும் அழகா இருக்கு. மூக்கெல்லாம் நல்லா ஷார்ப்பா நல்லா இருக்கு. நல்லா வாழ்ந்துருவோம் தானே நினைச்சிருக்குங்க. என்னென்ன சௌகரியத்தோட இருந்துச்சுங்களோ யாரு கண்டா. அதே கடவுள் கண்ணில் நான் எல்லாம் ஒண்ணுதான். கடவுளோட கணக்குல வசதி இருக்கவனும் வசதி இல்லாதவனும் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் ஒரே ரோட்ல தானே போகணும். ஆமா, வசதி இருக்கவனா. ஒரு படத்துல சொல்லுவேன், பிச்சைக்காரன், அந்த படத்துல இந்த மாதிரி இது போட்டிருக்கேன் பாரு, இவன் அவனை சொல்லணும், என்ன மாதிரி வசதி உள்ளவனும் உன்ன மாதிரி வசதி இல்லாதவனும் ஒரே ரோட்லயே நடக்காம பாரு அப்படிமே. கடைசி அவன் போய் கதவை திறந்து பார்த்தா ஏசி கூட போடாம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். இவன் பணக்கார வீட்டு பையனாலே இவனுக்கு தெரியும், விஜய் ஆண்டனிக்கு. காரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது, நீ இந்த காரை வாங்கியிருக்க, நீயே ஒரு பிச்சைக்காரனே. கார் வச்சிருக்கியே தவிர நீயே ஒரு பிச்சைக்காரனே. உன்னைய விட 10 ரேஞ்சு 10 இது அதிகமாக உள்ளதெல்லாம் இருக்குது. அந்த கார்லாம் வாங்கவே உன்கிட்ட காசு இல்லை. அது அந்த பிள்ளை ஏதோ பிரச்சனை பண்ணுவேன், ஏதோ இடிச்சு விட்டு அதுக்கு தான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், பார்த்துருக்கேன். விஜய் ஆண்டனி ஒரு நல்ல மனிதர். அவரோட பொண்ணு பாரு, எது அவரு நல்ல நல்ல மனுஷன். விஜய் ஆண்டனி எல்லாம் சூப்பர், நல்ல இறக்க குணம் உள்ளவர். அவரோட பொண்ணு பாரு, கிடைச்சி பாரு, அதுவே சூசைட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து அவர் வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கையை விட்டுட்டார். கஷ்டம். ஆமா, தன்னம்பிக்கையை விட்டுட்டாரு. என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரிதான் அவர் போச்சு. ஏன் அவரு புள்ள இருக்கையில பாக்கலையா? இல்ல, புள்ள நல்லா படிச்சதுலதான் ஏதோ தப்பு இல்லை, அது பண்ணிக்கிச்சு. இவர் ஏதோ ஷூட்டிங்ல இருந்தாராம், ஒய்ஃபு தான் இருந்துச்சான். அவங்களாம் பணக்காரனால நீ என்ன பண்றன்னு நோட் பண்ணி எல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. அவங்க இவ்வளவு ரூம்ல இருந்தாங்க, சரி ஒழுங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க பண்றாங்க அப்படின்னு சாத்தி வச்சுக்கிட்டு இருந்தா அதானே நினைப்போம். என்ன இப்ப நம்மள மாதிரி ஓரளவு இந்த மாதிரி ஃபேமிலியா இருந்தா என்ன அவங்கள என்ன காணுமே, வெளியே எவ்வளவு நேரத்துக்கு காணுமேன்னு அப்பவே தேடிடுவோம். என்ன அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹையஸ்ட் ஃபேமிலினால அந்த பிள்ளை வாட்டுக்கு கதவை சாத்திக்கிட்டு எல்லாம் பண்ற வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அது உயிர் போயிடுச்சு. அதுலேருந்து விஜய் ஆண்டனி மனசை விட்டுட்டாரு பாவம். என்னடா வாழ்க்கை. அவர் அதான் சொல்றாரு, அத்தியாவசிய தேவைக்கு நமக்கு மாசம் இவ்வளவு இருந்தா போதுமா, 20,000 சம்பாதிக்கலாம், அதை வச்சு நிம்மதியா வாழுங்க, அது வேணும் இதே வேணும் அப்படின்லாம் கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க, என்ன இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழுங்க அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டாரு. இப்போதான் காணும் அதெல்லாம். முன்னாடி எப்போ யூடியூப்பை பார்த்தாலும் அவரோட தான். நல்ல மனுஷன் பாவம். நல்லவங்களுக்கு தான் சோதனையே.
ம். அவர் விஜயன் தானே முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அந்த ஒய்ஃப் இறந்து போச்சு போல. தெரியல. ஆமாம், இது 2வது ஒய்ஃப்னு நினைக்கிறேன். என்னென்ன மீன் நறுக்கிருக்கீங்க? நறுக்கி இருக்குது இந்த இது ஆராய்ஞ்சு இதுன்னு இருக்கேன், இதுன்னு இருக்கேன். என்ன தக்காளி வெங்காயம் பூண்டு குழம்புக்கு எல்லாம் நறுக்கியாச்சு. இங்கே வந்து சௌச்சவா அது வந்து இது என்ன சொரக்காய் நறுக்கியாச்சு, எல்லாமே நறுக்கியாச்சு. இன்னைக்கு கீரை நல்லா இருந்துச்சுன்னா. ஆமாம். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றணும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், தோசை ஊற்றுவோம். வேர்த்து ஊற்றுது ஐயப்பா. நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, இது சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். சுட வச்சனால கெட்டியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.